தேசத்துக்கு இவர்கள் செய்த துரோகத்தை விட ஏதாவது இருக்குதாங்க? இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது, தம்பி உங்களை கேட்கிறேன், இல்ல உங்ககிட்ட கேளுங்க, அம்மா தமிழிச்சிட்டு, இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது ஒட்டுமொத்த நிலப்பரப்பு, இந்த நாட்டு விடுதலைக்கு நாங்க போராடி இருக்கோம், செக்கு எடுத்துருக்கோம், தூக்குல தொங்கியிருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், நாடெங்கிலும் போராட்டம் நடந்தது. பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் கூட, இங்க வந்த மக்கள் கூட இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடினாங்க, உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. RSS பிஜேபி செஞ்ச ஒரு போராட்டம் சொல்லுங்க தம்பி. RSS பிஜேபி செஞ்ச ஒரு போராட்டம் இந்த இருக்கு பாருங்க, காட்டுங்க. பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாதுன்னு தூக்குல தொங்கின வீரனா? சுபாஷ் சந்திர போஸ் நாட்டின் விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடின வீரனா? 2 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து எழுதி கொடுத்து வெளியில வந்த சவர்கர் வீரனா? நீங்க சொல்லுங்க. எல்லாம் கட்டமைக்கப்படுது. நீங்க தேசப்பற்ற எங்களுக்கு போதிக்கிறீங்க. செக்கிழுத்தவன் பேரன் நான், தூக்குல தொங்கின மருதுபாண்டியன் பேரன், 9 ஆண்டுகள் சிறையில் இருந்துக்கார் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய பேத்தி தானே தமிழிச, அவருடைய பேரன் தானே நாங்கள்லாம். அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. தேசப்பற்ற பத்தி எங்களுக்கு போதிக்கிறீங்க நீங்க. பாரத மாதாக்கு ஜே போட்டீங்க. பாரத மாதா எங்க இருக்கு? அரையங்கள வளர்ந்துருக்கா?